ஓம் சக்தி சக்தியில நம்ம பகுதியில் இன்னொரு வேல்வுகுல தொண்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மோகன் சொல்லி இந்த தீய சக்தி குரலை பிடிச்சி தூக்குச்சுன்னு சொல்லி சொன்ன இல்லைங்களா, பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கிறப்போ வேள்விக்கு போன இடத்துல அந்த தம்பி பாருங்க சமீபத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு, அவன் நவராத்திரி விழாவுக்கு வந்திருக்கிறான். இந்த புரட்டாசி மாதம் வேள்வியில் கலந்துக்கிட்டு குச்சி போட்டு அமாவாசைக்கே வந்துட்டான். அடுத்த நாள் அகண்டத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஊருக்கு வந்து சேர்ந்த பின்னால் அவனுடைய மூத்த சகோதரன் வேலைக்காக வெளியில் கிளம்பி போகும் பொழுது பைக்கில் போயிட்டு இருக்கானுங்க. எதிரில் வந்த மினி பஸ் ஒன்று ஒரு வளைவில் அசுர வேகத்தில் வந்து மோதி இவனையுமே அவன் பைக்கையும் தூக்கி எறிஞ்சிருச்சுங்க. 2 பேர் ஒரு ரோட்டு இருக்கிற பள்ளத்தில், புல்தரையாக இருக்கிற பள்ளத்தில் போய் அந்த பைக்குமே அந்த பையனை விழுந்துட்டாங்க. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, அந்த பையனுக்கு எந்தவித காயம் இல்லை, சிராய்ப்பும் இல்லை, வண்டிக்கும் எந்தவித அடியும் இல்லைங்க. எப்படி அம்மா காப்பாத்து பாருங்க. கண்டத்தை நிவர்த்திக்கும் சக்தி அகண்டத்திற்கு உண்டு. தம்பிக்காரன் தான் மருவத்தூர் போய் அகண்டத்துக்கு எண்ணெய் ஊற்றினான். ஆனால் அம்மா எப்படி காப்பாற்று வரும் சக்தியில. அதே மாதிரி சக்தியில அடுத்த நாள் இந்த மோகன் வந்து கடைவீதி வழியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தால போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு விஷவண்டு வந்து கையில கடிச்சிட்டு போயிடுச்சு. அது உடனே அந்த இடத்துல பயங்கரமான எரிச்சல், பிப்பு தாங்க முடியல. அந்த கை பூரா செவந்து போச்சு. என்ன செய்யணும் தெரியாம பக்கத்துல வந்து இந்த துளசி, இந்த பூவெல்லாம் விற்கிற பெண்கள் வரிசையா உட்காந்துருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட் பேர்ல ஈரோட்டில் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு வீதியில. அவங்ககிட்ட போய் சுண்ணாம்பு கொஞ்சம் கொடுங்க, இந்த மாதிரி குழவி கடிச்சு போட்டது, அதுக்கு தடவிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணி இருக்குது, 50 வயது மதிக்கத்தக்க அந்த தாய், வேண்டாம் சுண்ணாம்பெல்லாம் வேண்டாம், நீ இந்த அருகில் வா, என்னிடத்தில் பச்சையில இருக்கிறது, நான் அதை பூசி விடுகிறேன்னு சரியாக போகணும்னு சொல்லி அந்த அம்மாலே இவன் கையை பிடிச்சங்க. தன்னிடம் இருக்கும் பச்சை இலையை எடுத்து கசக்கி அந்த வண்டு கடிச்ச இடத்துல வைத்து தேய்ச்சி விட்டுதுங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே தாய் மகனுக்கு செய்யற மாதிரி அவ்வளோ அன்பா பரிவா செஞ்சு விட்டுதுங்களா. அவ்வளவுதானுங்க, அந்த வண்டினுடைய விஷம் அப்பொழுதே இறங்கிருச்சுங்களாமா. அந்த கையில சிகப்பு கலரா மாறினதும் உடனே மாறிடுச்சுங்களாமா. எப்பவும் போல நார்மலான நிலைமைக்கு அந்த பையன் வந்துட்டானுங்க. எப்படி பாருங்க, தொண்டு செய்யற பக்தர்கள் அம்மா காப்பாத்துறாங்கன்னு சொல்லி. ஓம் சக்தி.